ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ டைம் வந்து 4:59. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டோர் சீசன் 2 எபிசோடு 1 உடைய ஒப்பீனியன் தான் அது. அண்ட் எபிசோடு 1 உடைய டைட்டில் பேர் வந்து 1 இயர் லேட்டர். ஓகேவா? டைரக்டட் பை ஏரியல் கிளேமன் அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா டோனி கில்ராய். ஸோ இந்த ஆண்டோர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது இப்போ பார்க்கணுன்ட்டு கடைசியில் இப்போ தான் நான் பார்க்குறேன். அண்ட் 3 எபிசோடு இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு வீக்லேயும் 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஏன் 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு சம்மர் ஹாலிடே, அதனால் 3 எபிசோடு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஓகேவா. அண்ட் 1 இயர் லேட்டர் வந்து டைட்டில். அந்த டைட்டில் வந்து என்னென்னா இந்த ஃபெரிக்ஸ் அப்ரைசிங் நடந்ததில்ல, அதோடைய கண்டினியூஷனாக 1 இயர் கழித்து இந்த ஸ்டோரி வந்து நடக்குது. ஸோ இதுதான் இந்த ஆண்டோர் எபிசோடு 1 உடையது ஆரம்பம். அண்டு சூப்பராக இருந்துச்சு. எபிசோடு 1 உடைய ஓப்பனிங் சீனே செம்ம தாறுமாறாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இம்பர்சனேஷன் பண்ணியிருப்பார். ஒரு வேஷம் ஒன்று போட்டு இம்பீரியல் டெஸ்ட் பைலட்டாக ஒரு ஜாப் ஒன்று ஒர்க் பண்ணுவார். அங்கே வந்து அந்த இம்பீரியல் இருந்து எஸ்கேப் ஆகணும். அவருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு ஒரு ஸ்பை ரெபிலியன் உதவி பண்ணுவாங்க. அந்த ஸ்பை ரெபிலியனுடைய ஆக்டிங், அவங்களுடைய கேரக்டரைசேஷன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய கான்வர்சேஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ரைட் பண்ணியிருக்காங்க. சின்னோண்டு கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேசியன் வந்து அந்த இம்பீரியல் ஸ்டேஷனில் இருந்து எஸ்கேப் ஆகிற சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபன்னியான விஷயங்களும் அதில் நடக்கும். அண்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அடுத்தது வந்து ஓகே, அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஷிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகேவா? அது அந்த அந்த எபிசோட்லேயும் அப்படி தான் பேசுவாங்க. நான் பார்க்கும்போதும் ஆரம்பத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கேசியனும் அந்த ஸ்பை பெண்மணியும் பேசுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். அண்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினோட டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓப்பனிங் சீனில். ஸோ இதுதான் ஓப்பனிங் சீனுடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்ட்ரிலா என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோத்மாவா அவங்க பொண்ணுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லூத்தரன் வருவார், நிறைய பேர்லாம் வருவாங்க. அந்த மோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு எமோஷ்னலான ஒரு டாட்டர் கனெக்ஷன் இருக்கும். அது எண்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மர்மமான மியூசிக், ஒரு மிஸ்ட்ரியான ஈவெண்ட், ஒரு ஆன்சியாட்டி, அது எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அது நல்லா இருந்துச்சு அந்த சீனு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹாலில் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணும். அதோடைய மியூசிக்குடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கேசின் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கரிலாஸ் அவங்கக்கிட்ட மாட்டிப்பார். ஒரு நிறைய வெப்பன் வச்சுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த கேசின் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மாட்டுவார். அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நகைச்சுவையாக ஃபுல்லாக காமெடியாக பேசுவாங்க. அவங்க நேச்சுரலாக பேசுகிறதே காமெடியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான். அப்புறமா நான் இன்னொரு விஷயம் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். நான் இந்த ஆண்டோர் சீசன் 2 கம்ப்ளீட் பண்ண பிறகு ரோகு ஒன் பார்க்கலான்ட்ருக்கேன். நான் அது ஏற்கனவே பார்த்துட்டேன், பட் மறுபடியும் பார்க்கலான்ட்ருக்கேன். ஸோ இதுதான் கைஸ். அண்டு இன்னொரு விஷயம் நான் கண்டினியூ பண்ணிடுறேன். நான் அந்த
அந்த மாத்து இருக்காங்கள்ல, அந்த இடமே கொஞ்சம் ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ சவுண்ட் டிசைனிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ், அந்த மீனா, ராவ், வில்மன், அதுக்கப்புறம் B2EMO அந்த ரோபோட்டு, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளானட்டில் இருப்பாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் பிளானட்டில் இருப்பாங்க. அந்த சீனும் நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா ஒரு கான்வர்சேஷன் சீனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும், அது திடீர்னு ஒரு சவுண்டு ஒன்று பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே கொஞ்சம் டக்குன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ ஆண்டோர் எபிசோடு 1 வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அண்டு இந்த இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரில. அண்டு எபிசோடு ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புக் எண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேசியன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஆண்டோர் என்ற சீசன் எபிசோடு பார்க்குறதே எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் எபிசோடும் நல்லா இருந்துச்சு. அந்த கான்ஃப்ளிக்ட் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து யார், அவங்க உண்மையாகவே ரெபிலியனா இல்லை சும்மா ரேண்டமாக காட்டுக்குள்ளே இருக்கிற மக்களா? ஸோ அவங்க யார் என்ன எதுன்னு தெரில. அநேகமாக அடுத்த எபிசோடு பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 எபிசோட் தாண்டின பிறகு தான் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த வில்லனெல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக மைனிங்லாம் பண்ண போகிறாங்க, அதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் கைஸ். அண்டு குட் ஈவினிங். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோடோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 9.2. முக்கியமாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா எடுத்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இதில். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நம்மளுக்கு வந்து இது பார்க்கணும், அது பேர் என்ன, இந்த ரீகேப்பு சொல்லுவாங்களே, அந்த இது பார்த்துட்டு பிறகு தான் இதெல்லாம் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இப்போ டைம் வந்து 5:09. அண்ட் குட் ஈவினிங் அண்ட் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.